வந்து நான் ஸ்வீட் ராகி வந்து செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து தண்ணியில் வந்து நனைச்சி வச்சுக்கணும். நனைச்சி வச்சுட்டு வடிகட்டணும். அதுக்கப்புறம் இட்லி குக்கரில் போட்டு இதை வந்து வேக விடணும். பாருங்க, இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுக்கணும். சரிங்களா? லைட்டாக தண்ணியில் முக்கி எடுத்து இதில் இட்லி குக்கரில் வந்து வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வெந்த பிறகு சூப்பராக ஆயிரும். நீங்களும் பாருங்கள் மக்களே. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். ஸ்வீட் ராகி நம்ம செய்யலாம். ஓகேங்களா? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ராகி வந்து. இப்போ வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சர்க்கரை இருக்குது. ஸ்வீட் ராகியை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ராகியை எங்கள் வீட்டுக்காருக்காக கொடுக்க போகிறேன். அதுக்காக இதில் எடுத்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள். இதில் தேங்காவை போட்டாச்சு. போட்டாச்சுங்களா? இங்கே பாருங்கள், தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சர்க்கரை போடுவோம் இருங்க. இப்போ சர்க்கரை போட போகிறோம். இங்கே இந்த மாதிரி குட்டீஸுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ராகினாலே ஹெல்த்தி தான். சரிங்களா? அந்த மாதிரி சர்க்கரை போட்டு கொடுங்க. கொஞ்சம் ஏலக்காய் இடித்து கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. ருசியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இல்லைனா இடித்து கூட போட்டுக்கலாம். இடித்து போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். தூள் போட்டால் வாசனை இருக்காது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அப்படின்னா இதில் கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடும். இது பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ரெடி ஆகிடுச்சு ராகி, ஸ்வீட் ராகி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் இது ராகிலாம் அடிக்கடி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது தான். தேங்காய் ஜீரணம் ஆகாது சொல்லுவாங்க. ஆனால் தேங்காய் போடாமலும் சர்க்கரை போட்டு லைட்டாக நாட்டு சர்க்கரை போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம், பெரியவங்கெல்லாம். ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.